students, welcome to the new series Chemistry and Things You Hold. So, இதில் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா அப்படின்னா ஐஸ்கிரீம். சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப சாப்பிட்றோம், அது இந்த டைமில் ரொம்பவே அதிகமாக சாப்பிட்றோம். எஸ். ஸோ வாட் இஸ் த கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட்? எஸ். ஸோ கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட் இஸ் சிம்பிள். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்ஸில் இருக்கும். அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்போலாம் நீங்கள் தண்ணி பாட்டுக்கு இருப்பான், அதில் நீங்கள் எப்போலாம் சால்ட்டை போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலாம் அது ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் வந்து போக போக கம்மியாக, இதை பொறுத்த வரைக்கும் இது டிப்ரெஷன். போக போக டிப்ரெஸ் ஆகிக்கிட்டே போகும். 0 டிகிரியில் ஆகாது. அப்போ நீங்கள் -2 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு போகணும். அப்புறம் இன்னும் கம்மியாக உங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன டிகிரி செல்சியஸ் இருக்கும்னா -18 டிகிரி செல்சியஸ் தான் உங்கள் ஃப்ரீசரில் இருக்கும். ஸோ போக போக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனை நம்மளோட ஐஸ்கிரீம்ஸில் நம்ம அதிகப்படுத்துறதுனால அதோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சரை நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ எப்போயெல்லாம் நம்ம வந்து இதோட சொல்யூட்டோட இதை வந்து எப்போயெல்லாம் நம்ம இதோட இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, சொல்யூட் சுக்ரோஸ் ஸ்வீட்டாக இருக்கும் தானே, கசப்பாக இருக்குமா ஐஸ்கிரீம்? இல்லை. ஸோ அதில் ஆட் பண்ணுறது சுக்ரோஸ். அதே மாதிரி ஸ்வீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறையா சப்ஸ்டன்சஸ் அதில் நம்ம ஆட் பண்ணுவோம், நிறைய ஸ்டெபிளைசர்ஸ் ஆட் பண்ணுவோம், அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் தான் அந்த ஐஸ்கிரீமில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ 0 டிகிரியில் ஆக வேண்டியது இன்னொரு 2 டிகிரி செல்சியஸ், -13 டிகிரி செல்சியஸ், -35, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வரும். அப்போ தான் அது சாலிடாகவே மாறும். அதனால தான் நீங்கள் அந்த டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய அதை சடனாக வெளில எடுத்து வச்சிங்கன்னா உடனே உருகாது. ஏன்னா 0 டிகிரி செல்சியஸில் உருகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அப்போ மைனஸ்லேருந்து ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கோன்னு டக்குன்னு அது உருவாது, கொஞ்சம் டைம் ஆகும். எஸ். With this note, I'm just concluding this session. Thank you.